பூமி, ராணியையும் பாப்பாவையும் நீ தான் நல்லபடியா பார்த்துக்கணும். ராணிக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கு நீ தான் குலதெய்வம். வேம்பு சார், நீங்க சொன்ன மாதிரி ராணியையும் பாப்பாவையும் நான் நல்லபடியா பார்த்துக்கிறேன். நீங்க நிம்மதியா நல்லபடியா படுத்து தூங்குங்க. என்னத்த இந்த லாமியா அந்த பாக்கோட குழந்தை கூட்டிட்டு போகதான் இங்க வந்திருக்கேன்னு சொன்னா, இதுல இலவச இணைப்பா அந்த ராணியையும் பொம்மையையும் போட்டு தள்ளுறேன்னு வேற சொல்றா. ஆனா எனக்கு இதெல்லாம் என்னமோ நம்புற மாதிரியே தெரியல அத்த. அதான் தமனா எனக்கும் புரியல. அந்த அல்லலீம் இவ எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா இவ என்னடானா என்னோட வேலையா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு சொல்றா. இவ இதை பண்ணுவாளா பண்ண மாட்டாளான்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம இருக்கு. அக்கா, இது பத்தாதுன்னு மச்சான் திடுதுப்புன்னு எழுந்து நான் உண்மையை சொல்றேன்னு வராரு. மா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நம்மள போட்டு கொடுக்கதான் அந்த ஆளு ஜான்சியை இங்க வர சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏம்மா நம்மளை பத்தி ஒரு வார்த்தை கூட ஜான்சி கிட்ட சொல்லல? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு மனோ. உங்க அப்பா ஏதோ பெருசா பிளான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அன்னைக்கே அவரை முடிச்சு விட்டுருக்கணும். சரி போனா போகுது, கை கால் வராம படுத்து கிடக்குறானேன்னு விட்டா இப்ப என்னடானா பெரிய ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி எழுந்து வந்து உண்மையை சொல்றதுக்கு முயற்சி பண்றான். விடக்கூடாது மனோ. அத்த, அவர் முடியாம இருக்கும்போதே நம்ம அவரை கொல்றதுக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணியாச்சு. இப்போ அவர் நல்லா வேற ஆயிட்டாரு. இந்த நேரத்துல இப்படி அத்த? முடியும் தமன்னா. தம்பி, சொல்லுங்க. நீங்களும் மனோவும் நான் சொல்றத தெளிவா கேளுங்க. நீங்க ரெண்டு பேரும் தான் அந்த ஆளை போட்டு தள்ள போறீங்க. என்னது? நானா? யோ, நீங்க மட்டுமா பண்ண போறீங்க? அதான் மனோ இருக்கான்ல கூட, அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். நீங்க அவன் கூட துணைக்கு இருந்தா மட்டும் போதும். புரியுதா? சித்தப்பா, மாமா மட்டும் வாயை திறந்துட்டாரு, அப்புறம் நம்ம காலம் முழுக்க ஜெயில உட்காந்து களி சாப்பிட வேண்டியதுதான். அத மனசுல வச்சுக்கிட்டு அத்தை சொல்றது சரியா செஞ்சு முடிங்க. மா, அவர் கிடக்குறாருமா. நீங்க பிளானை மட்டும் சொல்லுங்கம்மா. அந்த ஆளை நானே போட்டு தள்ளுறேன். இன்னைக்கு நைட்டோட நைட்டா அவர் கதையை முடிச்சிடுங்க. யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. நான் சொன்ன மாதிரியே செஞ்சிடுங்க. அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா மச்சான் கொஞ்சம் பல்கா ஹல்க் மாதிரி இருக்காரு. அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அறிவு இருக்காயா? சீரியஸா பேசிட்டு இருக்காங்க, காமெடி பண்ணிட்டு இருக்க. நான் பேசுறதெல்லாம் உனக்கு காமெடியா தான்டா தெரியும். நாம எல்லாரும் இதை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனா என் பொண்டாட்டியோட நிலைமை என்ன ஆகுறது? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களாடா? இப்பவே உன் பொண்டாட்டி உன்னை கண்டுக்கிறது இல்ல, அப்புறம் என்ன பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அலைஞ்சிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு. மனு, அத்தை சொன்ன மாதிரியே மாமா கதையை முடிச்சிரு. அப்பதான் நம்ம தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும். ஆமா மனு, அந்த லாமியா வேலைக்கு ஆகலன்னா ராணிக்கும் இதே மாதிரி ஒரு பிளான போட்டு அவ கதையையும் மொத்தமா முடிச்சிடுவோம். கண்டிப்பாமா, நீ சொல்றபடி செஞ்சிடலாம். ராணி, இன்னையோட 38வது நாள் முடிய போகுது.
ஒரு மண்டலம் தானே இங்க இருக்கும். 38 நாள் ஆயிடுச்சா? ஐயோ, இன்னும் 10 நாள் தான் அக்கா என் கூட இருக்குமா? அக்காவை பார்க்கணுமே. எங்கக்கா இருக்கிற? நான் உன்னை உடனே பார்க்கணும்க்கா. அக்கா, அக்கா. என்ன ராணி, எதுக்காக என்ன கூப்பிட்ட? அக்கா, ஒரு மண்டலம் 48 நாள்ல இன்னைக்கு 38வது நாள். அப்போ இன்னும் 10 நாள் தான் நீ எங்க கூட இருப்பியா? நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் ராணி. நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்கோசரம் தான் இப்படி எல்லாம் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. உண்மையிலேயே நீ என்ன விட்டுட்டு போயிருவல. ராணி, முதல்ல ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கோ. இங்க நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட விதிப்படி தான் நடந்துட்டு இருக்கு. எத்தனை ஆத்மாக்களுக்கு இப்படி ஒரு குடுப்பனை இருக்குன்னு எனக்கு தெரியல. இருக்கிறது 10 நாள் தான். இந்த 10 நாளுக்குள்ள நான் செய்ய வேண்டிய கடமையும் செஞ்சு முடிக்க வேண்டிய காரியமும் நிறைய இருக்கு. நீ இல்லாம எப்படிக்கா என்னால தனியா இருக்க முடியும்? நீ எங்க தனியா இருக்க போற? கூடிய சீக்கிரமே உன்னோட வயத்துல இருந்து குட்டி பொம்மி வந்துருவா. அப்புறம் உனக்கு என்ன கவலை? இன்னும் ஒரு வாரத்துல நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கும் வேம்பு சாருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு உன் கையால தாலி எத்து தாடிகாரனாண்ட குட்டா மட்டும் தானே அவன் என் கழுத்துல தாலி கட்டுவான். அத நீ மறந்துட்டியா? அது எப்படி நான் மறப்பேன்? என்ன ஆச்சு ராணி? அக்கா, நீ என்னாண்ட பேச பேச வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பா சந்தோஷத்துல எட்டி வச்சுன்னு இருக்குதுக்கா. நீ பாரு. ஐயோ மாமா, அந்த ஆளு தூங்கிட்டு தான் இருக்கான். அதனால முதல்ல மயக்க மருந்தை கொடுத்து அந்த ஆளை மயக்கமாக்கிடுவோம். கைத்தை எடுத்து 2 பக்கமும் போட்டு அப்படியே நல்லா இறுக்கி கொன்னுடலாம். ஓகேடா. இந்தாங்க பிடிங்க. மாமா மாமா, ஒரே நேரத்துல நீங்க காலை பிடிங்க, நான் முகத்தை மூடுறேன். 1 2 3 கவுண்ட். ஓகே, போய் பிடிங்க. ஓகே. 1 2 3. ஆமா, டன் வாங்கிட்டாரு. உடனடியாக வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. கயிறுடு. பார்த்து பார்த்து. யோ, என்னைய பார்த்துட்டு இருக்கா? போய் அந்த பக்கம். இழு, இழு.
இழுடா. மாமா அடிச்சுக்கோ சக்சஸ் செத்துட்டா மாமா. மாமா இன்னையோட தொல்லை ஒழிஞ்சுது. பொம்மி, உன்னை கொன்னவங்கள நீ பழி வாங்குறதுக்கு முன்னாடி தகுந்த ஆதாரங்களோட சட்டப்படி நான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். அதுக்காக தான் இந்த நேரத்துல நான் ஒரு போலீஸ்காரியா இருந்தாலும் திருட மாதிரி முகமூடி போட்டு வந்திருக்கேன். அவங்கள எப்படியும் சட்டப்படி தண்டிக்காம விட மாட்டேன் பொம்மி. அப்பா. மாமா அம்மா சொன்ன மாதிரி இந்த ஆளை கொண்டுட்டோம். ஆனா இது கொலையா இருக்க கூடாது. இத தற்கொலையா ப்ராப்பரா செட்டப் பண்ணணும். இப்ப இந்த ஆளை தூக்கு மாட்டி தானா தற்கொலை செஞ்ச மாதிரி பண்ணிடலாம். அது சரிடா. ஆனா என்ன ஒண்ணு, மச்சான் கொஞ்சம் பல்கா இருக்கான். யோ மாமா, நீ எத்தனை தடவை சொன்னாலும் இந்த ஆள் உடம்பு குறைய போறதில்ல. செத்துட்டாங்க. வா வந்து புடி. கொட்டிக்காதன்னா நல்லா அள்ளி கொட்டிக்கிட்டான். அதான் குண்டா இருக்கான். மாமா மாமா சத்தம் கேக்குது மாமா. என்னன்னு தெரியல, யாரும் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பார்த்துட்டு வரேன். என்ன சத்தம்? பூனை. டேய், என்ன போய் பயந்தாங்குழின்னு சொல்ற? அது வெறும் பூனைடா. பூனையா? ஆமாண்டா, அப்பா பூனையே தான். சரி மாமா வாங்க வேலையை பார்ப்போம். சரி கயிறு எடு. பத்மநாபன் சார், நீங்க இப்படி அவங்களை காட்டி கொடுக்காம விட்டது இப்போ உங்களுக்கே வினையா போச்சு பாத்தீங்களா? போன உயிரை என்னால் திருப்பி கொண்டு வர முடியுமா? ஆனா உங்களோட லட்சியத்தை நான் நிறைவேற்றுவேன். உங்களையும் பொம்மையும் கொண்ட இவனுங்களுக்கு சட்டப்படி நான் தண்டனை வாங்கி கொடுக்காம ஓய மாட்டேன். அதுக்கு பார்த்து. இதை ஃபேன்ல போட்டு கட்டிடுவோம். இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க இந்த ஒரு ஆதாரம் போதும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். எதுக்கு இப்ப கத்துறீங்க? டேய், என்னாச்சு மனோ? மோ, நான் யாரு? சாவித்திரியோட பையன். போன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டோம். அந்த ஆளை கொன்னுட்டு கொலையா இல்லாத மாதிரி தற்கொலையா எப்படி செட் பண்ணணுமோ அப்படி ப்ராப்பரா செட் பண்ணிட்டோம்.
இனிமே பிரச்சனை இல்லாம நம்ம நிம்மதியா இருக்கலாம். அப்பா இதே மாதிரி அந்த ராணியோட கதையை நம்ம முடிக்கணும். அப்பதான் உண்மையிலே நமக்கு நிம்மதி. ம். அவளுக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு பிளான போடுறேன் தமன்னா. ஆ. ஐயோ அக்கா, அதுக்கு நீங்களோ இல்ல தமன்னாவோ போங்க, என்ன ஆளை விட்டுருங்கப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரியான பயந்தா ஒளியா இருக்கீங்க. யோ மாமா, இவ்ளோ பயந்தாங்கோலியா இருக்க, கொஞ்சமாவது தைரியமா இருக்கியா? டேய் போடா, நான் பாக்குறதுக்கு தான் சைஸா பல்கா இருக்கேன், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற பயம் எனக்கு தானே தெரியும். யோ, மாறி. ஷோ, கொஞ்ச நேரம் வாய் முட்டு பேசாம இருங்க. மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நமக்கு பிரச்சனையா இருந்த அந்த ஆளை முடிச்சாச்சு. இனிமே நிம்மதியா இருக்கலாம். ராணி, சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே நீ வேற லெவல் பண்ணிட்ட. பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம ராணியால மட்டும்தான் முடியும். ராணியா கொக்கா? ராணி ஒரு காரியத்துல இறங்குச்சுன்னா அது எப்பவுமே வெற்றில தானே முஞ்சிக்குது. நானும் வந்ததுல இருந்து பார்த்துனே இருக்கிறேன். எல்லாரும் எதையோ சுத்தி வளைச்சு பேசின்னு இருக்கிறீங்க. எதுவா இருந்தாலும் தேங்காவை போட்டு உடைகிற மாதிரி ஓப்பனா சொல்லுங்க. என்ன ஒண்ணு, இதுக்கு முன்னாடி ராணி செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துட்டு வீட்டுல இருக்கிற நாம எல்லாரும் வாயை புலந்து பார்ப்போம். இப்ப ஊரே ராணிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ராணியால நம்ம குடும்பத்துக்கும் அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கும் பெருமை தாங்க. யோ தாடிகாரா, நீயாவது என்னன்னு சொல்லியா? யார் என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம என்ன ஊரே தலையில தூக்கி வச்சு கொண்டாந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியாம எனக்கு இப்ப தலைய வெடிக்கிற மாதிரி இருக்குதியா? ராணி, எல்லாரும் உண்மையதான் சொல்றாங்க. நீ என்ன சாதாரண காரியமா பண்ணிருக்க? ஸ்வீட் இண்டஸ்ட்ரியிலேயே இப்ப வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிருக்க. நானா? நான் என்னையா பண்ணேன்? யார் யாரெல்லாம் பல்க் ஆர்டர் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்க பேர்ல அநாத ஆசிரமத்துக்கு ஸ்வீட் அனுப்பி வைப்போம். ஆ? அந்த மொத்த புண்ணியமும் ஆர்டர் கொடுக்கறவங்களுக்கே போய் சேரணும்னு அன்னைக்கு ஜான்சி மேடம் சொன்னாங்கல்ல. இது வரைக்கும் ஸ்வீட் இண்டஸ்ட்ரியிலேயே யாரும் இப்படி ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணதே இல்லைன்னு இந்த ஊர் முழுக்க அஞ்சலி ஸ்வீட்ஸை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் என்னோட மனசு நிம்மதியா இருக்கு, அதுவும் ராணியால. தாத்தா, உண்மைய சொல்லணும்னா இந்த எல்லா பெருமையும் தாடிகாரனுக்கு தான் போய் சேரணும். எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தது தாடிகாரன் தான். சொல்றா, தாடிகாரன் கூட கொஞ்ச நேரம் பேசினிருந்தா நான் மட்டும் இல்ல எல்லாருமே அருவாளியா மாறிடுவாங்க. என்ன ராணி, என்ன கிண்டல் பண்றீங்களா? யோ, நான் என்னத்துக்கே உன்னை கிண்டல் பண்ண போறேன்? மனசாரதான் சொல்றேன். உண்மையிலேயே புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். புருஷன் பொண்டாட்டிய பத்தி பெருமையா பேசுறதும் பொண்டாட்டி புருஷனை பத்தி உயர்வா நினைக்கிறதும் இருந்தாலே அதை விட சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லம்மா. நம்ம கிருஷ்ணவேணி ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் போல பளிச்சுன்னு சொல்லிட்டா. என்ன பொம்மி ஒருத்தி மட்டும் இல்லாத குறைதான். அக்கா எங்கேயும் போல, இங்க நம்ம கூடவே தான் இருக்குது. அத்தை, கொஞ்சம் கீழே நடக்கிறதெல்லாம் பாத்தீங்களா? எல்லாரும் அந்த ராணிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. நீ தப்பா சொல்ற தமன்னா, இவங்க மட்டும் கொண்டாடல, ஊர்ல இருக்கிற எல்லாருமே இப்ப ராணி புராணம் தான் பாடுறாங்க. போனை எடுத்து யதார்த்தமா பார்த்தா அஞ்சலி ஸ்வீட்ஸ் வாங்க, ஸ்வீட்ஸோட சேர்த்து புண்ணியத்தையும் வாங்கிட்டு போங்கன்னு ஒரே ஆடா போயிட்டு இருக்கு. நானே அதை பார்த்து லைக் போட்டேன்னா பாரு. ஷோ, உங்களுக்கு மண்டையில கொஞ்சம் கூட மசாலா இருக்காதா? எப்போ எங்க எதை பேசணும்னு கூடவா தெரியாது? இப்படிதான் உளறிட்டு இருப்பீங்களா? யோ மாமா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? சித்தப்பா, நேத்து நைட் அப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டு எப்படி உங்களால நார்மலா பேச முடியுது? இப்ப எதுக்காக தமன்னா அதை வேற ஞாபகப்படுத்துற? வீட்ல ஒரு இழவு விழுந்திருக்கு, அத பத்தி எதுவுமே தெரியாம இதுங்க இங்க உட்கார்ந்துகிட்டு ராணிக்கு பாராட்டு விழா நடத்துதுங்க.
பார்க்கும்போது அடிவயிறு எனக்கு அப்படியே பத்திக்கிட்டே எரியுது. அத்த எவ்ளோ நேரம் உட்காந்து இப்படி பேசிட்டு இருப்பாங்க? எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயோ அம்மான்னு கதறி அழதான் போறாங்க. ஆமாம்மா தமன்னா, இதுதான் குடும்பமா உட்காந்து என்ஜாய் பண்ற லாஸ்ட் சீன். டே மனோ, ஏதோ சினிமா படம் எடுக்கிற மாதிரி இதான் ஃபர்ஸ்ட் சீனு லாஸ்ட் சீனுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யூ மாமா, கோவம் வர மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் இங்கிருந்து உன்னை கீழே தள்ளி விட்டுருவேன். அதுக்கப்புறம் என் அப்பன் போன இடத்துக்கு தான் நீயும் போகணும். நீ செஞ்சாலும் செய்வடா, உங்ககிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். தல்றா. ஐயோ 2 பேரும் கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்க மாட்டீங்களா? பாரு தமன்னா, இவன் தான். இங்க பாரு தமன்னா, நான் சும்மா தான் இருக்கேன். தேவையில்லாம இவர் தான் பேசி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. நீ வாய் மூடிட்டு கீழே பாடுறா. வந்துட்டான். சித்தப்பா நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அத்த இப்ப என்னதான் பண்றது? இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க பண்றத வேடிக்கை பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மொத்த குடும்பமும் தலையிலயும் நெஞ்சிலையும் அடிச்சுட்டு அழப்போகுது. அதை பார்த்து நாம எல்லாரும் ரசிப்போம். ம்?